கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? மற்றவங்க மேல நமக்கு இரக்கம் இருக்கணும். We should be compassionate on others. பேச்சளவுல மட்டும் இல்லை, நம்ம செய்கையில அது வெளிப்படணும். Not only in our words, it should be shown in our deeds. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 1 பேதுரு 3:8. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாயும் மனம் உருக்க உள்ளவர்களாயும் இணக்கம் உள்ளவர்களாயும் இருந்து. 1 Peter 3:8. Finally, all of you be of one mind, having compassion for one another. Love as brothers. Be tender-hearted. Be courteous. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம இரக்கம் உள்ளவர்களா இருக்கணுமா? See what the Bible says. We have to be tender-hearted. சிலர் ரொம்ப தேன் ஒழுக பேசுவாங்க, ஆனால் செயல்பாடுல ஒன்றுமே இருக்காது. Some people will talk with sugar in their lips, but their deeds will be nothing. ஆனால் நம்ம சொல்கிற அளவுக்கு செயலில் நம்ம அன்பை காட்டணும். But more than saying, we have to show our tender heart in our deeds. ஒரு முறை கணவனும் மனைவியும் படம் பார்க்கறதுக்கு சினிமா தேட்டருக்கு போனாங்க. Once a husband and wife went to the theater to watch a movie. அதில் ஒரு பாட்டி அம்மாவை அவங்க பையன் கொடுமைப்படுத்துகிற ஒரு காட்சி வந்தது. There was a scene in the movie where the son tortured his mother, who was very old. கணவன் அழ ஆரம்பிச்சிட்டாரு தேம்பி. The husband started crying. அப்போ மனைவி கேட்டாங்க, ஏன் அழுறீங்க அப்படின்னு. The wife asked, why are you crying? அவங்க சொன்னாங்க, இந்த பாட்டியை பார்த்தா என்னுடைய அம்மா ஞாபகம் வருது. அந்த மகன் எப்படி கொடுமைப்படுத்துகிறான் பாரு, அவங்க எவ்வளோ அன்போடு அந்த மகனை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு. He said, this son is torturing his mother. She would have taken care of him with love. It reminds me of my mother. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இது வெறும் கதை தானே, இதுக்கு போய் நீங்கள் ஏன் அழுறீங்க அப்படின்னு. Wife said, why are you crying for this? This is just a movie. படம் முடிஞ்சோடனே 2 பேரும் வெளியே வந்தாங்க. After the movie, they both came out. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அங்கே ஒரு பாட்டிமா இவங்ககிட்ட ஓடி வந்து, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்டாங்க. When they were walking, an old lady came to them and asked for alms. அப்போ இந்த கணவன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கேயாவது போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு திட்டினாங்க. The husband said, go away, go and do some work, earn your own living. அப்போ இந்த மனைவி கேட்டாங்க, உள்ள திரையில கொடுமைப்படுத்தப்பட்ட பாட்டிமாவை பார்த்து நீங்கள் அழுதீங்க, ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு பாட்டியை பார்த்து இறக்கப்படலையே அப்படின்னு. The wife asked, inside on the screen you saw an old lady being tortured and you cried, but in reality you are not helping a lady who is asking for help. அப்போ அவர் சொன்னார், சினிமா வேற உண்மை வேற, நம்ம சும்மா எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க அதை தன்னுடைய மகனுக்கு கொடுப்பாங்க, மகன் போய் குடிக்க தான் செய்வான், அதனால் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. The man said, reality is different and cinema is different. In case I give her money, she will give it to her son and her son will use it for drinking alcohol. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டிமாக்கு எதுவுமே கொடுக்கல. Saying so, they both left that place. நம்மளுடைய இரக்கம் செயலில் இருக்கணும், வார்த்தைகளோட முடிஞ்சிடக்கூடாது. Compassion must be in deeds, not only in words. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.